ஹலோ ஆல். நம்ம குரூப் 2 மெயின்ஸ் ரீசனிங் சீரிஸ் பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங், டீகோடிங். நமக்கு இந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா, செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு கோட் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா, இஸ் ரிட்டன் ஆஸ் டூல் இந்த மாதிரி எழுதலான்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்போது நோட் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் என்னவா எழுதுவீங்க, இங்கே ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி கேட்பாங்கங்க. இந்த மாதிரி தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்கும். இதில் நமக்கு ஒரு 7 டைப்ஸ் வந்துட்டுருக்குங்க. நமக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைப் லெட்டர் கோடிங் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இன் அ சர்டைன் கோட் டீச்சர் இஸ் ரிட்டன் ஆஸ் VGCEJGT. ஹவ் இஸ் சில்ட்ரன் ரிட்டன் இன் தட் கோட்? என்னங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம டீச்சர் அப்படின்ற வேர்டை இந்த மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா சில்ட்ரனை நம்ம எப்படி கோட் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ஃபபெட்டில் A to Z வந்து ஃபிங்கர் டிப்பில் ஞாபகம் வச்சுருக்கணுங்க. எங்கேருந்து கேட்டாலுமே உங்களுக்கு அந்த லெட்டரோட நம்பர் வந்து சொல்ல தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டீச்சர் எடுத்துக்கலாமா? என்னங்க கொடுத்துருக்காங்க? டீச்சர். இது ஒரு லெட்டருக்குமே நீங்கள் வந்து நம்பர் கொடுங்க. இப்போது இந்த டீயோட நம்பர் என்னங்க? 20யா? T20. இதை இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீனா T20. அண்ட் ஈயோட வேல்யூ என்னது? 5ஆ? தென் ஏனா 1ஆ? தென் சீனா என்னங்க? 3ஆ? ஹெச்னா 8. இ அப்படி வந்தால் ஈனா 5. தென் ஆரோட வேல்யூ என்னங்க? 18 தானே. இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? VGCEJGT இந்த மாதிரி எழுதியிருக்கோமா? ஸோ இதோட நம்பர்லாம் கொடுங்க. வியோட வேல்யூ என்னதுங்க? தென் ஜியோட வேல்யூ 7. சி வந்தால் 3. தென் இ 5. ஜேனா என்னதுங்க? 10. ஜீனா 7. தென் அகைன் டி. ஸோ 20. இப்போது ஒரு நம்பரையும் நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள். இங்கே என்னங்க இருக்குது? 20 இருக்குங்களா? இங்கே என்ன இருக்குது? 22. சிமிலர்லி இங்கே 5 இருக்கா? இங்கே என்னங்க இருக்குது? 7 இருக்குது. +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே 1 இருக்குங்களா? தென் இதோட தேர்ட் லெட்டர் பாருங்கள், 3. அகைன் +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிமிலர்லி 3 எடுத்துக்கோங்க. இங்கே என்னங்க இருக்குது? 5 இருக்குது. தென் இங்கே 8 இருக்குன்னா இங்கே +2 10 இருக்குது. தென் இங்கே 5னா இங்கே 7 இருக்குங்க. இங்கே 18னா இங்கே நமக்கு 20 இருக்குது. இப்போ நம்ம சில்ட்ரனுக்கு இதே மாதிரி எழுதலாமா? CHILDREN. இதுக்கெல்லாம் நம்பர் கொடுங்க. சி வந்து 3ஆ? ஹெச்னா என்னங்க? 8ஆ? ஐ தானே. ஸோ ஐயோட வேல்யூ என்னதுங்க? 9ஆ? எல்னா 12. டினா 4. ஆர் 18. இ வந்தா 5. தென் என்னா 14. ஸோ இதை நம்ம டீகோட் பண்ணலாமா? இப்போ 3 இருக்குங்க. இங்கே 3 இருந்துச்சுன்னா நமக்கு +2 ஆயிருந்துருக்கணுமா? ஸோ இங்கே என்னங்க வந்திருக்கும்? 5 தானே வந்திருக்கும். தென் இங்கே 8 இருக்குது. ஸோ 8 இருந்தால் நமக்கு +2 10 வந்திருக்குமா? தென் இங்கே 9 இருக்குங்க. 9 + 2 11. இங்கே 12 இருக்குங்களா? 12 + 2 14. இங்கே 4 இருக்குங்க. 4 + 2 6. இங்கே 18 இருக்குது. 18 + 2 20. இங்கே 5 இருக்குங்க. 5 + 2 7. இங்கே 14 இருக்குங்க. 14 + 2 16. இப்போது இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வேல்யூ கொடுங்க. லெட்டர்ஸ் கொடுங்க. 5 இருக்குங்களா? ஸோ 5னா இ வருமா? இங்கே 10 இருக்குது. 10 ஜே வருங்களா? தென் 11னா கே. 14 என் வருமா? தென் 6னா எஃப். 20னா பார்த்தோம் T20. ஸோ டி எழுதலாமா? தென் 7னா ஜி. G7 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 16னா இந்த இடத்துல டி வருங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஆப்ஷனில் இந்த மாதிரியான லெட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ E2 நமக்கு இங்கே P எண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ EJKN. இங்கே நமக்கு இ இருக்குங்க. ஸோ இது கிடையாது. ஸோ இங்கேயுமே ஜி வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. தென் இந்த இடத்துல நமக்கு லாஸ்ட்டாக ஓ வந்துருக்குங்க. ஸோ இது வராது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள். EJKNFTGP பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இன் அ சர்டைன் கோட் லாங்குவேஜ் ரஸ்டிகேட் இஸ் ரிட்டன் ஆஸ் QTTUIDBSD. ஹவ் வுட் ஸ்டாட்டிஸ்டிக் பி ரிட்டன் இன் தட் கோட்? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இங்கே ரஸ்டிகேட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தனியாக எடுத்து எழுதுங்க. RUSTICATE. ரஸ்டிகேட் இருக்குங்களா? அதை எப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க?
Q T T U I D B S D இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கெல்லாம் நம்ம நம்பரிங் கொடுப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஆரோட நம்பர் என்னதுங்க? 18ஆ? ஸோ இங்கே 18 எழுதலாமா? தென் U வந்தா 21, தென் Sனா 19, T 20, இங்கே I இருக்குங்க, Iனா 9ஆ? ஸோ C வந்தா 3, Aனா 1, T 20, E வந்தால் நமக்கு 5 வருங்களா? தென் அதே மாதிரி Qவோட நம்பர் கொடுங்க. Qவோட நம்பர் 17ஆ? 17, T வந்திருக்குங்க 20, இங்கேயும் 20 வரும். தென் U இருக்குங்களா? Uனா 21, ஐயோட நம்பர் 9, Dனா 4 வருங்களா? Bனா 2, S 19, D வந்தால் 4. இப்போ நம்பரை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே நமக்கு 18 இருக்குங்க, இங்கே 17 இருக்குது. ஸோ நமக்கு என்ன இருக்குது? -1. ஸோ என்ன இருக்குங்க, ஒரு கவுண்ட் நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கா? தென் இங்கே பாருங்கள், இங்கே 21 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ இங்கேயுமே நமக்கு -1 தான். ஒரு லெட்டர் நமக்கு என்ன இருக்குது? பேக்வேர்டில் வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே 19 இருக்குங்க, நமக்கு இங்கே என்ன இருக்குது? 20 இருக்குது. ஸோ இங்கே வரும்போது நமக்கு +1ல் இருக்குது. ஸோ இங்கே -1, இங்கேயும் நமக்கு -1. ஆனால் நமக்கு தேர்ட் லெட்டர் வரும்போது +1 ஃபார்வேர்டில் மூவ் ஆகிருக்கு. தென் இங்கே 20 இருக்குங்க, இங்கே 21. ஸோ இங்கேயுமே நமக்கு +1 தான் இருக்குது. இங்கே 9, இங்கே 9. ஸோ இது எப்படிங்க இருக்குது? சேமாகவே இருக்குது. தென் இங்கே 3, இங்கே 4ங்க. ஸோ அப்போது +1ஆ? தென் இங்கே 1, இங்கே 2 இருக்குது. ஸோ +1. அகைன் பாருங்கள், 20, இங்கே 19 இருக்குது. ஸோ -1. இங்கேயுமே நமக்கு 5, 4ன்னு இருக்குது, -1. ஸோ நம்ம போன சம் பார்த்த மாதிரி எல்லா லெட்டருமே வந்து +2 ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி நமக்கு சம்ஸ் இருக்காதுங்க. சில சம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு இப்போ -1 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டர் வந்து +1ஆக கூட இருக்கலாம், அடுத்த லெட்டர் சேமாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு லெட்டருக்குமே நீங்கள் செப்பரேட்டாக செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீகோட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ எழுதுங்க, STATISTIC. ஸோ இதுக்கு நம்பர் கொடுக்கலாமா? ஸோ நம்பர் கொடுங்க. எஸ் வந்தால் நமக்கு என்னங்க வரணும்? 19ஆ? ஸோ 19, Tனா 20. இப்போவே நீங்கள் லெட்டர் இருக்குன்னா அதோட நம்பரையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ T20, A வந்தால் 1 வரணும். தென் அகைன் T வந்திருக்கு 20, ஐனா என்னங்க வரும்? 9 வருமா? தென் எஸ்னா 19. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐனா 9, எஸ்னா 19. ஸோ T பாருங்கள் 20, I வந்தால் நமக்கு 9, Cனா 3. இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு 2 வேல்யூ நமக்கு மைனஸ் தானங்க ஆயிருக்கு. ஸோ 19 - 1 என்னங்க வரும்? 18ஆ? 18. தென் 20 - 1 19ஆ? தென் அடுத்த 2 நம்பர் எனக்கு என்ன ஆயிருக்குங்க? இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 1 + 1 என்னது? 2 வருமா? 20 + 1 21 வருமா? தென் அகைன் பாருங்கள், இங்கே 9, இங்கே ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குங்க? சேமாக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு சேம் அதே 9 தான் வரப்போகுது. தென் இங்கே பாருங்கள், அடுத்த 2 நம்பர் நமக்கு 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 19னா நமக்கு 20 இருந்திருக்கும், 20னா 21 இருந்திருக்கும். தென் அதை ஃபாலோ பண்ணி 2 லெட்டர் நமக்கு என்ன ஆயிருக்கு? -1ல் இருந்திருக்கு, பேக்வேர்டில் மூவ் ஆயிருக்கு. ஸோ 9னா 8 இருந்திருக்கும், 3னா 2 இருந்திருக்குமா? ஸோ இப்போ எழுதலாமா? இப்போ பாருங்கள், இப்போ 18னா நமக்கு அதோட லெட்டர் என்னதுங்க? R. 19னா இப்போ தானே பார்த்தோம், 19 என்னங்க வரும்? S. 2னா B வருங்களா? தென் 21னா U வருமா? தென் 9னா I. 20னா T20ன்னு பார்த்தோம். ஸோ T. Uனா U வருங்களா? தென் 8னா Hன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 2 அப்படின்னா இங்கே என்னங்க வரும்? B வருமா? ஸோ பாருங்கள், இந்த சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ செக் பண்ணலாமா? R, S, B, U. பாருங்கள், இந்த இடத்துல J வந்துருச்சு. ஸோ இது வராது. நான் ஆப்ஷன் பி பாருங்கள், R, S, B, U, I இருக்குது, இங்கே Tயுமே இருக்குங்க, U, H, B. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இந்த சம் வந்து இஃப் ஹெல்த் இஸ் ரிட்டன் as GSKZDG தென் how will not will be written in that code. ஸோ பாருங்கள், ஹெல்த்தை நம்ம இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா நார்த்தை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், HEALTH இது எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க? GSKZDG
ஜி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ ஹெச்சோட வேல்யூ என்னதுங்க? 8ஆ? ஈனா 5ஆ? A1 எல்னா என்னங்க? 12 தானே. தென் T20 ஹெச்னா அகைன் 8. ஜீனா என்னங்க? G7 பார்த்தோமா? எஸ்னா ஞாபகம் வச்சுக்க சொன்னா 19. ஐனா 9, எஸ்னா 19. தென் கேனா என்னங்க வரும்? 11ஆ? இசட்னா 26ஆ? டீனா என்னங்க வரும்? 4. தென் அகைன் ஜி இருக்குது. ஸோ 7. இப்போ ரிலேட் பண்ணுங்களேன். 8 -1 நமக்கு இங்கே -1 ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் 5க்கும் 19க்கும் என்னங்க ரிலேஷன்? 1க்கும் 11க்கும் என்ன ரிலேஷன்? பாருங்கள், 12 எங்கே இருக்குது, 26 வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன்? இல்லை. ஸோ 20 எங்கே இருக்குது? 4. அதே மாதிரி இந்த 8, 7. ஸோ நமக்கு இந்த பார்டரில் இருக்க 2 லெட்டர்ஸ் ஓகேங்க. ஆனால் இந்த உள்ளே இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே நமக்கு எந்த பேட்டர்னுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நம்ம எது கரெக்டான பேட்டர்ன் செக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த ஹெல்த் இருக்குல்லங்க, இதை நீங்கள் எப்படி எழுதுங்கன்னா HEALTH இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா இப்போ நீங்கள் நம்பர் கொடுங்களேன். ஸோ நம்பர் கொடுத்தீங்கன்னா ஹெச்கான நம்பர் என்னதுங்க? 8ஆ? இங்கே எழுதுவோமா? 8. தென் ஈனா 5ங்களா? A1 எல்னா என்னது? 12. T20 தென் ஹெச்னா 8 வருமா? தென் இதோட கோட் என்னங்க சொல்லியிருக்காங்க? GSKZD ஜின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இதோட நம்பர்லாம் கொடுங்க. 7, எஸ்னா 19, கேனா 11 வருமா? ஸோ இசட்னா 26, டீனா 4 அண்ட் ஜீனா 7. இப்போ ரிலேட் பண்ணுங்களேன். இப்போ ரிலேட் பண்ண என்னங்க வரும்? இப்போ 8ஐயும் 7ஐயும் ரிலேட் பண்ணுங்கள். -1 வருதா? தென் 5ஐயும் 4ஐயும் ரிலேட் பண்ணுங்கள். இங்கேயும் -1. 126. இப்போ ஏ இங்கே இருக்குனாங்க. ஸோ -1னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ ரிவர்ஸில் தானே எழுதுவோம். ஸோ இசட் தானே வரும். ஸோ இசட் 12 -1 இங்கேயுமே -1 இருக்குது. இங்கே 20 இருக்குங்க, இங்கே 19 இருக்குது. ஸோ இங்கேயும் -1 வரும். தென் இங்கே 8 இருக்குங்க, இங்கே வந்து 7 இருக்குது. ஸோ -1. ஸோ எல்லா லெட்டருமே என்ன இருக்குது? -1ஆ வந்து பேக்வேர்டில் நமக்கு வந்திருக்குங்க. ஆனால் இந்த சீக்வன்ஸ் இருக்குல்லங்க, ஹெல்த் அப்படின்றது, இதை நீங்கள் எப்படி எழுதணும்? இந்த மாதிரி ரிவர்ஸ் எழுதியிருக்காங்கங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம டீகோட் பண்ணலாமா? ஸோ நமக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க? நமக்கு கொடுத்துருக்கிறது நார்த்துன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை நம்ம ஹெல்த் எப்படி எழுதணும்? அதே மாதிரி எழுதுங்க. NORTH. இதுக்கு நம்பர் கொடுங்க. ஸோ என்னோட வேல்யூ என்னங்க வரும்? என்னன்னா 14ஆ? ஓனா 15, ஆர் 18, டீனா 20, ஹெச்னா 8 வருமா? இப்போ நம்ம எல்லாத்துக்குமே -1 தானேங்க. ஸோ 8 -1 என்ன வரும்? 7. 20 -1 19, 18 -1 17, 15 -1 14, 14 -1 13 வருமா? இப்போது இதை டீகோட் பண்ணுங்கள். இதோட வேல்யூ எல்லாம் கொடுங்க. 7னா என்னங்க வரும்? G7ன்னு பார்த்தோமா? 19னா எஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னா. தென் 17னா Qங்க, Q. தென் 14னா N, 13னா M. ஸோ பாருங்கள், இந்த கோட் நமக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். GSQNM. ஆப்ஷன் பி பாருங்கள், GSQNM. ஈஸியாக இருக்குங்களா? ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்க சம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சம்மே வந்து ஒரு டைப்பில் இருக்குங்க. ஸோ அதனால் எந்த சம்மையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.